Hello students, welcome to Nilas Maths. இப்போ வந்து நம்ம 12th standard mathematicsல coming public exam March 2024 maths examக்கு how to score 80 plus. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க 80 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான வேஸ் என்னென்ன சம்ஸ்லாம் பார்த்தா நம்ம ஒரு 80 ப்ளஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 60 ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ 60 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா மேஜராக ஒரு 4 சாப்டர்ஸ் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 4 சாப்டர்ஸ் நீங்கள் நல்லா தரோவாக பார்க்குறீங்க அப்படின்னாலே ஷுவராக நம்ம வந்து 5 and 6 நீங்கள் பார்க்குறீங்கனாலே 3 கொஸ்டின்ஸ் வரலையும் அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக 4 அட்டன் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் ஸோ நம்ம கொஞ்சம் குறைச்சலாகவே எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 கொஷின் வரும் 5 மார்க்ஸில். அப்படி சப்போஸ் வரலனாலும் ஸோ நான் 3 கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் செகண்ட் சாப்டரில் ஒன்று, 12th சாப்டரில் ஒன்று. 12th சாப்டரில் 5 மார்க்ஸ் வரலை அப்படின்னாலும் நம்மளுக்கு 2 and 3 மார்க்ஸில் ட்ரூத் டேபிளில் அண்ட் அதர் சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது ஸ்மால் சாப்டர் தான். இதெல்லாமே 60 ப்ளஸில் உங்களுக்கு டீப்பாக சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் பார்க்கணும், அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸு அண்ட் தென் டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸு 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தது தான். ஸோ அதனோட கண்டினியூவேஷன் தான் இது. 60 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் 4 சாப்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 4 சாப்டர்ஸை வச்சு நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம். 5ங்கிறது 6 அட்டன் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். சரி, எனிவே நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா தான் அந்த 5 கொஸ்டின்ஸை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அந்த கொஸ்டின்ஸ் நான் அதுவுமே ஃபுல் கொஸ்டின்ஸை நான் கொடுக்கல, செலக்டிவ் எக்ஸசைசஸ்லேருந்து தான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசஸ் இது பார்த்திங்கனாலே நம்ம மினிமம் 4 to மேக்ஸிமம் 5 வரலையும் இந்த 4 சாப்டர் நம்ம அட்டன் பண்ணலாம். 2 and 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் அது 60 ப்ளஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாருங்கள், இந்த 5, 6, 2 and 12ல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் அண்ட் தென் 1 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு 20க்கு நான் ஒரு 15 வரலையும். ஸோ புக் பேக் ஆக்சுவலாக இது நல்லா நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. 1 மார்க் தான் வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்குமே. இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே புக் இன்சைட். 1 மார்க் ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் ஓகே, பட் கெமிஸ்ட்ரி ஸோ அதனால் நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 மினிமம் அதில் கூட நம்ம எடுத்துக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்ததுன்னா நம்மளுக்கு லக்கு, வரலனா எந்த டஃப்பாக எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக டஃப்பாக வரும் மீன் கிடையாது. நாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டெப்பனாக பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கொஷின் எப்படி வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா தரோ பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா சரி, நான் உங்களுக்கு ஸ்டடி பிளானே கொடுத்துருக்கேன். 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் சாப்டர் வைஸ் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும்னு அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க்ஸ் ஒரு 15 போக ஸோ நான் உங்களுக்கு ஒரு 2 கொஷின் ஒரு 3 கொஷின் வந்து 2 மார்க்ஸும் ஒரு 3 கொஷின் வந்து ஒரு 3 மார்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 4 சாப்டர்ஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரலையும். ஸோ 2 to 3ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எனிவே இந்த மினிமம் இது இனி நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 50 to 55. ஸோ இன்டர்னல் போக ஒரு 65 எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ 80 ப்ளஸ் கேட்குறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 சாப்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 4 சாப்டர்ஸோட இன்க்ளூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் சாப்டர்ஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து சென்டம் லெவல் அப்படிங்கிறது அந்த ஒரு 20 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். 80 above 80 to 100 எடுக்கிறது தான். ஸோ 90 above கூட நம்ம சொல்லலாம். 80 to 90 எடுக்கிறது கூட நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். அந்த சென்டம் அப்படிங்கிறது தான் வந்து டஃபர் பண்ணணுன்றதுக்காக க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸோ நிறைய கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே ஒரு 80 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு 60 ப்ளஸ் வீடியோவில் சாப்டர் 1 நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸோ நான் உங்களை வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஷுவராக நம்ம கன்ஃபார்ம் 65 ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி தான், அதை நீங்கள் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது தான். கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு முறை கிராமர் ரூல் கேட்டிருந்தாங்க. கிராமர் ரூல் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேயே டெல்டா ஈக்குவல் டு 0 வந்த உடனே ஸோ எல்லாருமே என்ன பண்ணீங்க அப்படின்னா டெல்டா 0 வந்துடுச்சு, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஷினை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் அதாவது ஃபார்முலாஸை நல்லா கிளியராக படிச்சுக்கணும். ஸோ பேஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம். ஸோ என்ன ஆன்சர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டஃப்பாக கேட்டால் டஃப்பு ஈஸிங்கிறது பேச்சுக்கே இடமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ டஃப் இந்த சென்ஸ் எல்லாருக்குமே டஃப் தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், டெல் வந்து ஆக்சுவலாக நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனா தான் நம்ம XY Z வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வி கான்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் XY and Z. XYZ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டெல் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. நான் ஆன்சர் எழுதுனா அதுக்கு 5 மார்க்ஸ்.
ஸோ அந்த ஒரு லைன் எழுதுனா அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். அதனால தான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது. ஸோ நம்ம இன்னமும் அந்த நான் உங்களுக்கு ஹவு டு கெட் பாஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும், ஆன்சர்ஸ்க்கு மார்க்கு, அண்ட் தென் ப்ரூவ் தட் சம்ஸ்க்கு மார்க்கு. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸில் வந்து மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சாப்டர் 1 அதனோட கண்டினியூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். சாப்டர் 1ல் பார்த்திங்கன்னா ஷுவராக ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ அது காஸாவாக இருக்கலாம், லாம்டா மியூ சம்ஸாக இருக்கலாம், கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், கிராமராகவும் இருக்கலாம். ஸோ ஒரு 5 மார்க் கொஷின் வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குது. அண்ட் தென் 3 மார்க் கொஷின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு 60+ நான் கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்குறதில்ல, பட் பேசிக்ஸாக தான் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்து 60+ல் ஒரு 3 கொஷின்ஸ் வரலையும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் 2 to 3. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொஷின்ஸ் வரலையும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ் 2 மார்க்ஸ் மோஸ்ட்லி எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சாப்டர், 8th சாப்டர், 10 and 11 இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சொல்ல முடியாது, நம்ம இதுலேருந்து மாற்றி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க 2 and 3. ஸோ பட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ஷன் வச்சு பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு ஸோ 2 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக இந்த நம்ம நீங்கள் 2 and 3 கோல்டன் 3 மார்க்ஸ் 2 and 3 கோல்டன் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட்டேஜ் வந்து எப்படி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து நிறைய இருக்குது. நம்ம கம்பல்சரி கொஷினை கூட போட்டிருக்கோம். கம்பல்சரி கொஷின் எப்படி கேட்குறாங்க, ஸோ எந்த சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க, ஸோ என்ன க்ரியேட்டிவாக கேட்குறாங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த 4th 2 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம 4th சாப்டர், அதாவது ஒரு 4, 8, 11 and 10 அண்ட் தென் 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 2 கொஷின் வரலையும் இந்த ரிமைனிங் சாப்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஒரு 2 கொஸ்டின்ஸ் இதில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15 மார்க்ஸ் வெளியே ஸ்கோர் பண்ணலாம். அதுலேயே நான் உங்களுக்கு ஒரு 65+ கொடுத்துருந்தேன். ஸோ அதனோட சேர்த்து ஒரு 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 80+ வந்து ஷுவராக கிடச்சிரும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்தாச்சு, ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்தாச்சு. ஸோ அதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சம்ஸும் நீங்கள் டீப்பராக எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுவராக 80 வந்து நம்ம 80+ ஈஸியாக இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். பட் சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எந்த சம்மையும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி எடுத்து வச்சு நம்ம கொடுக்கும்போது அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அண்ட் தென் டஃப் லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 80 above அண்ட் 90 to 100 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி நம்ம அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தான். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எல்லா சம்ஸையும் ஈவன் 1 மார்க்லேருந்து கூட ஒரு முறை எடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம தரோவாக கான்செப்ட் வந்து ஃபுல்லாக கிளியராக இருந்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சென்டம் பிளான் என்னென்னு போடலாம். ஸோ 80+ நீங்கள் கேட்டதுக்கு ஸோ உண்டான ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம 80 மார்க்ஸை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் த வீடியோஸ். தேங்க்யூ.